திமுக ஆட்சியில் காவல்துறை விசாரணை என்பதே விந்தையாக மாறிவிட்டது என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக ஆட்சியில் காவல்துறை விசாரணை என்பதே விந்தையானதாக மாறிவிட்டது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் இணைப்பில் இணைக்கிறார். பாஸ்கர பாண்டியன், இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், திருநெல்வேலியில் கல்லூரி பயிலும் விக்னேஷ் என்ற மாணவர் கல்லூரி விடுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்தது. அவருடைய மரணத்திற்கான காரணத்தை முறையாக விசாரணை செய்து கண்டறிந்து அதில் யாருக்கேனும் தொடர்பிருப்பின் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி தன்னுடைய எக்ஸல பக்கத்தின் வாயிலாக வலியுறுத்தி இருக்கிறார். குறிப்பாக இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் அவர் பதிவு செய்ததாவது, திருநெல்வேலியில் கல்லூரி பயிலக்கூடிய விக்னேஷ் என்ற மாணவர் கல்லூரி விடுதியிலேயே மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார். இது குறித்து அவருடைய தாயார் காவல்துறையில் முறையிட்டிருக்கின்ற பொழுது கழிவறையில் இருந்த அதிக அளவு ரத்தம் குறித்து கேட்டதற்கு எறும்பு கடித்ததால் வந்திருக்கலாம் என்ற பொறுப்பற்ற முறையில் திமுக அரசினுடைய காவல்துறை தெரிவித்ததாக வரக்கூடிய செய்திகள் அதிர்ச்சி அளித்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் திமுக மாடல் ஆட்சியில் காவல்துறையின் விசாரணை என்பது விந்தையானதாக மாறிவிட்டதாகவும் அவர் கடும் குற்றச்சாட்டினையும் முன்வைத்திருக்கிறார். ஜிபிஆர் வழக்கில் டோல்கேட்டில் விலக்கு பெற திமுக கொடிகட்டி பறந்த குற்றவாளிகளும் இப்போது எறும்பு கடித்து உயிரிழந்த, இவ்வளவு ரத்தம் சிந்தி மர்மமாக உயிரிழந்த மாணவன் என இவர்கள் விசாரணை எல்லாம் சினிமாவில் வைத்தாலும் கூட யாரும் நம்ப முடியாத அளவில் தான் இருப்பதாகவும் தன்னுடைய குற்றச்சாட்டையும் கண்டனத்தையும் அவர் பதிவிட்டிருக்கிறார். பட்டியல் இனத்தை சார்ந்த முதல் தலைமுறை பட்டதாரியான மாணவன் விக்னேஷின் மரணத்திற்கு உண்மையான காரணத்தை மறைத்து திசை திருத்த திமுக அரசு முயற்சிக்குமாயின் அது கடும் கண்டனத்திற்குரியதாகவும் அவர் தன்னுடைய கண்டனத்தை பதிவிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் மாணவன் விக்னேஷினுடைய மரணத்திற்கு காரணத்தை முறையாக விசாரணை செய்து கண்டறிந்து அதில் யாருக்கேனும் தொடர்பிருப்பின் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் திமுக அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக அந்த எக்ஸல பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். நெல்லையில் கல்லூரி மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசின் மீது கடும் கண்டனம் தெரிவித்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.